Hi students, welcome to Studies Media channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிடெக் பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணா என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்குலாம் போகலாம் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒரு 6 விதமான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணா போக முடியும். அந்த 6 விதமான ஜாப்ஸ்லையுமே என்னென்ன பொசிஷன்ஸ்க்குலாம் போகலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது பிடெக் பயோடெக்னாலஜி படிக்க போறதா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&D அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், பயோடெக் ரிசர்ச் அசோசியேட்டாக உங்களால் போக முடியும், PhD ஸ்காலராக உங்களால் போக முடியும், அடுத்து லேப் டெக்னீஷியன் அண்ட் அசிஸ்டண்ட்டாக உங்களால் போக முடியும். அடுத்ததாக பாராமெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் பயோடெக்னாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். அடுத்ததாக கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் அடுத்ததாக கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் CRA அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைனுக்கு போக முடியும். அடுத்ததாக மெடிக்கல் பயோடெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டுக்காக நம்மளால் போக முடியும். அடுத்ததாக குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ அடுத்ததாக அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பயோடெக்னாலஜிஸ்ட்டாக போக முடியும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்காக போக முடியும். அடுத்ததாக இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். அடுத்து என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி. இதில் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக் அனலிசிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். அடுத்து ஜியோனோமிக் டேட்டா அனாலிசிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். அடுத்ததாக கம்ப்யூட்டேஷனல் பயோடெக்னாலஜிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். அடுத்தது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இன் பயோடெக்னாலஜிஸ்ட். இதில் பயோடெக் ப்ராடக்ட் மேனேஜராக உங்களால் போக முடியும். அடுத்து மெடிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக உங்களால் போக முடியும். ஸோ இந்த லைனுக்கு எல்லாமே உங்களால் பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணால் போக முடியும். ஸோ டாப் எம்ப்ளாயர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எல்லா கம்பெனிஸுமே உங்களால் ஜாபுக்கு போக முடியும். மோஸ்ட்லி சென்னையில் நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த சென்னை சரௌண்டிங்கில் உங்களால் போக முடியும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பயோடெக்னாலஜி ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த காலேஜஸ்லாம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது பயோடெக்னாலஜி படிக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.